கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புத்தாண்டிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த ஒரு வருடம் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி இந்த 24வது வருஷம் 2024வது வருஷத்தையும் அவர் நம்மை காண பண்ணி இருக்கிறார். அவருடைய கிருபை தானே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சில ஐக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதற்காக நாம் தேவனை மனதார துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நாம் இன்றைக்கு இந்த நாளை சந்தித்திருக்க மாட்டோம். இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் வந்திருக்கவே மாட்டோம். இந்த புதிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. கடந்த வருஷத்தில் நம்மோடு கூட வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த புதிய ஆண்டுக்குள் வர முடியவில்லை. ஆனால் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, அவருடைய ஆவியினால் ஆயிற்று. எதுவும் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இந்த வருஷம் அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாமே ஆகும். இந்த வருஷம் இந்த நன்மை வருமா? இந்த வருஷமாவது இந்த விடுதலை நடக்குமா? இந்த வருஷமாவது இந்த அற்புதம் நடக்குமா? இந்த வருடமாகிலும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா என்று ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நடக்கும். உங்கள் பலத்தினாலோ உங்கள் பராக்கிரமத்தினாலோ அல்ல, அவருடைய ஆவியினால் ஆகும். தேவன் தம்முடைய ஆவியினால் எல்லாவற்றையும் செய்வார். உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கில் தேவனுடைய ஆவி இறங்கின போது அவைகள் உயிர் பெற்று எழும்பி மகா பெரிய சேனையாய் நின்றது போல மரித்து போயிருக்கிற உங்கள் சரீரத்தில், சரீர உறுப்புகளில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்டு எல்லாம் ஜீவன் பெற்று எழும்பும். இந்த 24வது வருஷம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும். தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை நிச்சயமாய். நீங்கள் நம்புங்கள். இந்த வருஷம் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் பராக்கிரமம் செய்வார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். உங்கள் கூடாரத்தில் சமாதானத்தை காண்பீர்கள். உங்கள் சரீரத்தில் சுகத்தை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உங்கள் உழைப்பு, உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்கள் மனைவி வீட்டோரத்தில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நீங்கள் தேவனுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். நீங்கள் விருத்தி அடைவீர்கள். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உங்கள் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். வெட்கப்படுவது இல்லை, முறிந்து போவதில்லை, துரத்தப்படுவதில்லை. எழும்புவீர்கள். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார்ந்திருப்பீர்கள். மேலானதை சுதந்திரிப்பீர்கள். நன்மையை காண்பீர்கள். கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகும். இருள் விலகும், வெளிச்சம் உதிக்கும். தோல்விகள் மாறும், வெற்றியை காண்பீர்கள். ஜெயம் அவரால் வரும். இந்த வருஷம் நன்மையும் சமாதானமும் பரிபூர்ணமாய் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். கிருபை அதிகமாய் பெருகும். நிச்சயமாய் தேவன் அதை செய்வார். தம்முடைய ஆவியினால் செய்வார். உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானத்தையும் அரண்மனைக்குள் சுகத்தையும் நிச்சயமாய் காண்பீர்கள். தேவன் அதை செய்ய வல்லவராகவே இருக்கிறார்.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தை மாறாது. மீண்டும் உங்கள் வயது வால வயதாகும், உங்கள் கால்கள் மான்காலாகும். கர்த்தரால் சேனைக்குள் பாய்ந்து செல்வீர்கள், அவரால் மதிலை தாண்டுவீர்கள், உங்கள் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பீர்கள், நீங்கள் நன்மையை சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் விரும்பினது உங்கள் வாழ்க்கையிலே வரும். ஜீவ விருட்சம் போன்ற நன்மையை காண்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலை நிமிரும். உங்கள் அவமானத்திற்கு உங்கள் உபத்திரவத்துக்கு பதிலாய் மேன்மை வரும். உங்கள் கண்ணீருக்கு முடிவு வரும். உங்கள் உபத்திரவம் நின்றுவிடும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள். மேலானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் தேசத்தில் பலுகி பெருகுவார்கள், உயர்ந்திருப்பார்கள். பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பீர்கள். தேசங்களை சுதந்திரிப்பீர்கள். பட்டணங்களை கட்டுவீர்கள். பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தை கட்டி எழுப்புவீர்கள். உங்களிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். ஆம், நிச்சயமாய் தேவன் தாம் சொன்னதை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். இந்த ஆண்டு தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய ஆவியினால் இது ஆகும். பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். நிச்சயமாய் ஆகும். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டின் ஆரம்ப நாட்கள் தேவனை அதிகமாய் துதியுங்கள், அதிகமாய் மகிமைப்படுத்துங்கள். சில தீர்மானங்களை எடுங்கள். இந்த வருஷம் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையில் உறுதிப்படுவதில் தீர்மானம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் வேதம் வாசித்து ஜெபிக்காமல் என் வீட்டை விட்டு இறங்க மாட்டேன், தீர்மானம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் வேதம் வாசித்து ஜெபிக்காமல் எந்த வேலையும் செய்வதில்லை, தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு சஞ்சரிப்பேன், தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வருஷம் நானும் என் வீட்டாரும் ஒன்று இணைந்து தேவனுடைய ஆராதிப்போம். எங்கள் கூடாரத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாக ஜெபிப்போம். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் நான் தனியாக ஜெபிப்பேன். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். இந்த வருஷம் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், தீர்மானம் பண்ணுங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலையும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன். சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் நான் கலந்து கொள்வேன். ஆண்டவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வேன். சுவிசேஷம் அறிவிப்பேன், தீர்மானம் பண்ணுங்கள். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பண்ணின பொருத்தனைகளை இந்த வருஷங்களில் நிறைவேற்றுவேன். பண்ணின பிரதிஷ்டைகள் இந்த வருஷம் உறுதியாக இருப்பேன். கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பேன். சாட்சியாய் வாழ்வேன், தீர்மானம் பண்ணுங்கள். சில பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். மதுபானத்தை விடவே முடியவில்லை. அப்பப்போது ரகசியமாய் மதுபானத்தை குடிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்கள், வேண்டாம், நான் அசுத்தமானதை தொடுவதே இல்லை, நான் அவர் பிள்ளையாய் வாழ்வேன், தீர்மானம் பண்ணுங்கள். சிகரெட் வேண்டாம். செல்போனில் அசுத்தமான காரியங்களை பார்ப்பதும் தேவையில்லாத நபர்களோடு ஐக்கியப்படுவதும் வேண்டாம், தீர்மானம் பண்ணுங்கள். நான் உண்மையாக இருப்பேன், என் கணவனுக்கு உண்மையாக இருப்பேன், என் மனைவிக்கு உண்மையாக இருப்பேன், என் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருப்பேன், தீர்மானம் பண்ணுங்கள். என் பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன், உண்மையாக இருப்பேன், தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து சத்தியத்தின் பாதையிலே நடப்பேன் என்று இந்த வருஷம் உறுதியான தீர்மானம் பண்ணுங்கள். அவர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு தீர்மானம் பண்ணினதை வேதத்தில் வாசித்திருப்பீர்களே, அதே போல தீர்மானம் பண்ணுங்கள். எந்த நிலையிலும் கர்த்தரையே நம்புவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். அவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன் என்று உறுதியாய் தீர்மானம் பண்ணுங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்து நெகோ சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே? இல்லை, அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இன்னொன்றை ஆராதிப்பதே இல்லை, அவர் ஒருவரையே ஆராதிப்போம். அதில் உறுதியாயிருங்கள். அவர் உங்களோடு கூடவே இருப்பார், உங்களுக்குள் இருப்பார், உங்கள் அருகாமையில் உலாவிக் கொண்டிருப்பார். உங்களை அவருடைய மகிமையில் மறைத்து வைத்திருப்பார், வழி நடத்துவார். நிச்சயமாக இந்த தேவன் இந்த வருஷம் உங்களை கனப்படுத்தி நடத்துவார்.
உங்கள் தொழில் வியாபாரங்களில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாக இருங்கள். உண்மை உள்ளவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் படிப்பு, உங்கள் உயர்கல்வி, உங்கள் எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அவரே எளியவனை புழுதியில் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார். அவரை நம்புங்கள். அவரையே சார்ந்து நில்லுங்கள். அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உத்தம இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருப்பார். நிச்சயமாய் நல்லவராகவே இருப்பார். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. அவர் உங்களோடு கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பார். உங்கள் கூடாரம் வேலி அடைக்கப்பட்டிருக்கும். யோபுவுக்கும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தது போல உங்களையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து இருப்பார். அவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாகவே இருப்பார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதில் உறுதி, பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூடவே இருக்கிறார். எலிசாவின் வீட்டில் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அல்லவா? எலிசாவின் வீட்டை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள், குதிரைகள் வந்து நிற்கிறது. தெய்வீக பாதுகாப்பு. அவன் வீட்டு வேலைக்காரனுக்கும் அது தெரியாது. பயந்து போனான். ஆபத்து வரப்போகிறது என்று நான் பதட்டப்பட்டான். எலிசா சொன்னான், கண்களை திறந்து பார், உன் கண்கள் திறக்கட்டும். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். நம்முடைய கூடாரத்தை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள் நிற்கிறதை பார். இந்த வருடம் உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான அவருடைய பிரசன்னம் இருக்கும். சத்துரு உங்களை நெருங்கவே முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வரலாம், அவர் 7 வழியாய் சிதற அடித்து விடுவார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவர் உங்களை மறைத்து கொள்ளுவார். அவருடைய கூடாரத்தில் மறைத்து கொள்ளுவார். தெய்வீக பாதுகாப்பு இருக்கும். அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள். அவரே உங்களை சுகமாக்குவார். சகல நோய்களையும் குணமாக்குவார். உங்களுடைய அத்தனை பலவீனங்களை அவர் நீக்குவார். நீங்கள் சுகம் அடைவீர்கள், சுகம் அடைவீர்கள், சுகமாயிருப்பீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுவீர்கள். எத்தீங்கும் உங்களை அணுகாது. துஷ்டன் உங்கள் வழியாய் கடந்து வருவதே இல்லை. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சத்துரு உங்களை நெருங்கக்கூட முடியாது. உங்கள் தலையில் இருக்கிற முடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றும் அவரை அறியாமல் கீழே விழாது. அவரே நடத்துவார். தேவன் உண்மை உள்ளவர். பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலயத்தின் சம்பூர்ண நன்மையினால் நீங்கள் திருப்தியாவீர்கள். அவருடைய ஆலயத்தின் பேரின்ப நதியினால் உங்களை மகிழ்ச்சி அடைய பண்ணுவார். அவர் சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். உங்கள் உபத்திரவம் விலகி போய்விடும். உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். அவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர் உங்களுக்கு பனியை போல இருப்பார். அவர் உங்களுக்கு ரதமாய் இருப்பார். அவர் உங்களுக்கு யுத்த வீரராகவே இருப்பார். அவர் உங்களுக்கு முன்பதாக சென்று போவார். கோணலானவையில் செவ்வையாகும், தடைகள் உடையும், வெங்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். நிச்சயமாய் கொடுப்பார். நீங்கள் இழந்த வருஷத்தின் பலனை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் கடந்த காலத்தை பார்க்கிலும் இந்த ஆண்டு இரட்டிப்பான நன்மை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சம்பூர்ணமாய் மாறும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்கள் தோல்வியை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக வெற்றியை காண்பீர்கள். இழப்புகள், நஷ்டங்களை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக சுதந்தரிப்பீர்கள். இழந்ததை சுதந்தரிப்பீர்கள். ஒன்று கூட விடாமல் சுதந்தரிப்பீர்கள். இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளவைகள். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை செய்வார். நிச்சயமாக உங்களுக்கு செய்ய போகிறார். நம்புங்கள். இந்த வருஷம் அவரையே நம்புங்கள். அவரையே சார்ந்து நில்லுங்கள். உலகத்தில் தத்தளிப்பு, உலகத்தில் தத்தளிப்பு பூமியை கார் இருள் மூடிவிடும். ஆனால் அவருடைய ஜனத்தின் மேல் கர்த்தர் உதிப்பார்.
உலகம் அந்தகாரத்தில் மூழ்கும். உலகம் தத்தளிப்பிலும் தவிப்பிலும் மூழ்கிவிடும். தேவ ஜனம் சம்பூர்ணமாய் மகிழ்ச்சியாய் வாழும். அவருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். கர்த்தரின் மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஜனங்கள் தத்தளிப்பார்கள், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவ பிள்ளைகள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். அவருக்குள் நிலைத்திருங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் உறுதியாய் அவரையே பற்றி பிடிப்பீர்கள் என்றால் நன்மை செய்து கொண்டே இருப்பார். அவருடைய ஜனங்கள் நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. நீங்கள் பலனடைவீர்கள். செட்டை அடித்து உயர எழும்புவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உயர்வை காண்பீர்கள், மேன்மை காண்பீர்கள். வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவார். உங்கள் பாதம் கல்லில் இடறவே செய்யாது, இடறவே செய்யாது. மத்தியானத்தின் சங்காரம் உங்களை சேதப்படுத்த முடியாது. இரவில் நடமாடும் கொள்ளை நோய் உங்களை அணுகவே செய்யாது. நீங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே இருப்பீர்கள். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பீர்கள். அத்தனை பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அத்தனை நன்மைகளை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இயேசு உங்களுக்குள்ளே உலாவுவார், உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். நீங்கள் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அவர் உங்களுக்கு பிதாவாயிருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். பேரின்ப நதி உங்கள் மேல் பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பீர்கள். அவர் உங்களில் மகிமைப்படுவார். நிச்சயமாய் இந்த வருஷம் நன்மையின், ஜெயத்தின், விடுதலையின் வருஷமாக இருக்கும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நாம் சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மிகவும் சுருக்கமாய் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். பாருங்கள், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம், கலாத்தியர் 4:28 சொல்லுகிறது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள். வேதம் சொல்லுகிறது 22ஆம் வசனம், கலாத்தியர் 4:22, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாதிருந்தது. ஆபிரகாமை 75வது வயதிலே தேவன் சந்தித்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். காலங்கள் கடந்து போகிறது. ஆபிரகாமும் சாராளும் கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் சாராள் ஒரு தவறான தீர்மானம் பண்ணி வயது சென்று போன போது இனி என்னால் என் வீடு கட்டப்படாமல் போய்விடும் என்று பயந்து அவளுடைய வேலைக்கார பெண்ணாகிய ஆகாரை தன் கணவன் ஆபிரகாமுக்கு மனைவியாக ஏற்படுத்துகிறாள். இந்த என் வேலைக்காரி பெண் மூலமாய் என் வீடு கட்டப்படட்டும் என்று விரும்பினாள். அப்படியே ஆகார் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு இஸ்மாவேல் என்று பெயர். அதன் பிறகு தேவன் ஆபிரகாமையும் சாராவையும் ஆசீர்வதித்து ஈசாக்கு என்கிற பிள்ளையை கொடுக்கிறார். நமக்கு தெரியும், இஸ்மாவேல் அடிமையானவிடத்திலே பிறக்கிறான். ஆகார் ஆபிரகாமின் அடிமை பெண். இஸ்மாவேல் ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி அல்ல. ஈசாக்கு தான் வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி. விசுவாசத்தின் மூலமாய் வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் பிறந்த
ஈசாக்கு தான் வாக்கு தத்தத்திற்கு சுதந்திரவாளியாயிருக்கிறான். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். ஈசாக்கு வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். 100வது வயதிலே, ஏறத்தாழ 100 வயது ஆகும்போது, அவனுடைய மனைவிக்கு 90 வயது ஆகும்போது குழந்தை பெற்றெடுக்க வாய்ப்பே இல்லை. சாத்தியமற்ற அந்த சூழ்நிலையில் வாக்கு தத்தத்தின்படி, வாக்கு தத்தத்தின் வல்லமையினால், வாக்கு தத்தம் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால் சரீரம் செத்து போனவன் என்று எண்ணத்தகும் ஒரு மனுஷன் குழந்தையை பெற்றெடுக்கிறான். அவன்தான் ஈசாக்கு. வாக்கு தத்தத்தின்படி பிறந்த இந்த ஈசாக்கு தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆனால் இஸ்மாவேல் ஆகாருடைய பிள்ளை. அவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன் அல்ல, மாம்சத்தின்படி பிறந்தவன். மாம்சத்தில் எடுத்த தீர்மானத்தினால் பிறந்தவன். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. 24ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, நியாயப்பிரமாணம். அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். மேலான எருசலேமே, சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். 28ஆம் வசனம் சொல்லுது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். 29, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அவ்வப்போது துன்பப்படுத்துகிறான். இப்பொழுதும் அப்படியே நடக்குது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறார். இப்போ சாராள் ஆபிரகாமை சந்தித்து சொல்லு, ஆபிரகாமே, நம்முடைய மகன் ஈசாக்கு, இவன் தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, இவன் தான் சுதந்திரவாளி. இஸ்மாவேல் மாம்சத்தின்படி பிறந்துட்டான். இன்னும் அந்த ஆகாரும் அவள் பிள்ளையும் இஸ்மாவேலும் நம்மோடு இருந்தா ஈசாக்கு என்கிற வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி ஆக முடியாது. அதனால் நீர் அவளையும் அவள் பிள்ளையை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ ஆபிரகாம் திடீர்னு ஒரு நாள் காலையில் அதிகாலையில் ஆகாரையும் பிள்ளையை அனுப்பி விடுகிறான். அவள் போய் வனாந்தரத்தில், பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். பிள்ளை சாக போச்சு. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவைகள் ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளவைகள், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். நாம் இவைகளை சரியாக விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு புதிய வருஷம் வந்தாலே நம்ம வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்தார், எனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்தார் சொல்லிக்கொள்கிறோம், தவறல்ல. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேதத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களும் நமக்குரியவைகள். ஏதோ இந்த ஒரு வாக்கு தத்தம் தான் உங்களுக்குரியவைகள் என்று நினைக்காதீங்க. இந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற அத்தனை வாக்கு தத்தமும் நமக்குரியவைகள். ஏன்னா நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் என்று கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாகிய நாம் இப்போ நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா ஆகாரும் இஸ்மாவேலும் துரத்தப்படணும். அதாவது மாம்சமும் அதன் இச்சைகளும் அப்புறப்படுத்தப்படணும். எப்போவுமே மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுது.
ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இஸ்மாவேல் மாம்சத்தின் பிள்ளை. இந்த 2 பேருக்குமில்லே போராட்டம் வந்தது. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். வசனம் சொல்லுது கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடும். நான் செய்யணும்னு நினைக்கிற நன்மையை செய்ய முடியாது. ஆவி ஒன்று நினைத்தா மாம்சம் போராடும், எதிர்த்து போராடும். இதுதான் நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கை. இப்போ நான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும்னா, சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள், நம்முடைய பிள்ளை ஈசாக்கு சுதந்திரவாளியாக இருக்கணும்னா இந்த ஆகாரையும் அடிமை பெண் ஆகாரையும் அவள் பிள்ளையும் அனுப்பிவிடும். அப்பந்தான் ஈசாக்கு சுதந்திரவாளி ஆவா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால், இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால், உங்களுடைய மாம்சமும் அதன் இச்சைகளும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். எப்படிங்க இது நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, உங்கள் மாம்சமும் அதன் இச்சைகளும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ரோமர் 8:13-14 வாசித்து பாருங்கள். ரோமர் 8:13-14 சொல்லுகிறது, ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ தேவனுடைய ஆவியினால் என் மாம்சத்தின் கிரியையை நான் அழித்தால், என் மாம்சத்தை அதன் இச்சைகளையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தால் நான் சுதந்திரவாளி ஆகிவிடுகிறேன். இது நடக்காமல் நான் சுதந்திரவாளி ஆகவே முடியாது. ஆகாரும் இஸ்மாவேலும் இருக்கட்டும். ஆகார் என்று இங்கு சொல்லப்படுவதனுடைய ஞான அர்த்தம் உலகம். இஸ்மாவேல் என்று இங்கு சொல்லப்படுவதனுடைய ஞான அர்த்தம் மாம்சம், அதன் இச்சை. மாமிசமும் பாரம்பரியமும் உலக பாரம்பரியமும் மாமிசமும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படாமல் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவே முடியாது. எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா, நான் வாக்குத்தத்த ஆராதனைக்கு போனேன், வாக்குத்தத்தம் எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி எத்தனை வாக்குத்தத்த ஆராதனைக்கு போயிட்டோம், எத்தனை வருஷம் போயிட்டோம், எத்தனை வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குங்க. வாக்குத்தத்தம் நமக்குரியது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாக்குத்தத்தம் கர்த்தர் தான் கொடுத்தார், அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா வேதத்தில் இருக்கு, வேதத்தில் இருக்கிற வசனம் தான் நம்ம வாக்குத்தத்தமாக பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே அதை கொடுத்திருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குரியவைகள் தான். ஆனால் நம்ம சுதந்திரிக்க முடியலை. என்ன காரணம்னா, நாம் சுதந்திரவாளி ஆகவே இல்லை. இன்னும் அடிமையானவன் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கிறான். நம்மை சுதந்திரவாளி ஆக விடாதபடி அடிமையானவன் நமக்குரிய ஆசீர்வாதத்தை பறிக்கும்படி போராடி கொண்டே இருக்கிறான். எப்படி ஈசாக்கோடு இஸ்மாவேல் போராடினானோ, நான் தான் ஆபிரகாமுடைய சந்ததி, நான் தான் என்று ஈசாக்கை தள்ளிவிட்டு அந்த இஸ்மாவேல் போராடி கொண்டிருந்தானோ, அதே போல இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி நம்முடைய மாமிசம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. எப்பங்க வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்க முடியும்? சுதந்திரவாளி ஆனாதான் முடியும். நான் சுதந்திரவாளி ஆக வேண்டுமானால் என்னோடு போராடுகிற இந்த மாம்சத்தையும் அதன் இச்சைகளும் அழிக்கப்பட வேண்டும். நாமே சொல்லுவோம், இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துடுறேன். இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன். கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபப்பட்டுறேன். இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேன். ஆவி என்ன நினைக்குது? பரிசுத்தமாக வாழணும். ஆவியின் தீர்மானம் என்ன? பரிசுத்தமான வாழ்க்கை. மாம்சம் என்ன செய்து விடுகிறது? தள்ளி விட்டு விடுகிறது. ஆவியும் மாம்சம் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டே இருக்கு. இப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படாமல் நான் பரிசுத்தமாக வாழ முடியாது. நான் பரிசுத்தமாய் வாழாமல் சுதந்திரவாளியாக முடியாது. இப்போது நான் சுதந்திரவாளியாக வேண்டுமானால் என்னோடு போராடுகிற இந்த மாமிசம் அழிக்கப்பட வேண்டும்.
மாம்சத்தை எப்படி அழிப்பது? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறைந்து விடுங்கள். எப்படிங்க? ஞானஸ்தானம். கிறிஸ்துவோடு கூட என்னை நான் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவோடு கூட என் மாம்சத்தை அறைய ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவோடு கூட மரித்து, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, தண்ணீரில் வசனம் சொல்லுது, ஞானஸ்தானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வா, புதிய சிருஷ்டியாய், புதிய ஜீவன் உள்ளவனாய், புதிய மனுஷனாய் வெளியே வா. அப்போதான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். நீங்கள் உங்கள் மாம்சத்தை அதன் இச்சைகளை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவுக்குள் மரித்து, நீங்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு புதிய ஜீவன் உள்ளவனாய், புதிய சிருஷ்டியாய் எழும்பி வராமல் இந்த வேதத்தின் எந்த வாக்கு தத்தத்தையும் சுதந்திரிக்க முடியாது. யாரோ உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாங்க, வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்குரியது தான். யாரோ ஒருவர் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம், வச்சுக்கொள்ளுங்க, வாக்கு தத்தம் உங்களுக்குரியது தான். நீங்கள் போன சபையில் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாங்க, நல்லது, வைத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்குரியதே. ஆனால் நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானத்தின் மூலமாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்ப வேண்டும். நீங்கள் ஞானஸ்தானம் பெறாமல் எந்த ஆசீர்வாதமும் பெற முடியாது. தண்ணீரில் மூழ்கிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால்தான் வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி ஆவீர்கள். இரண்டாவது, உங்கள் மாம்சத்தின் கிரியைகளை எப்படி அழிப்பது? ரோமர் 8:13-14. ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் மாம்சத்தில் எழும்புகிற அத்தனை இச்சைகளையும் அழிக்கும் போது தான் நாம் சுதந்திரவாளியாக முடியும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி உள்ள எழும்பி வருகிற மாம்சத்தின் சிந்தனைகள், பார்வைகள், பேச்சுகளை பரிசுத்த ஆவியின் பெலத்தினால் அழித்து, ஆவியினால் சரீரத்தின் கிரியைகளை அழிக்கும் பொழுதுதான் நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள். ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தான், ஒருவன் வாக்கு தத்தத்தின் மூலமாய் பிறந்தான். ஒருவன் மாம்சத்தின் பிள்ளை, ஒருவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அடிமையானவிடத்தில் பிறந்தவன் சுயாதீனமானவிடத்தில் பிறந்தவளோடு போராடினான். அடிமையானவன் சுதந்திரவாளிக்கு விரோதமாய் போராடினான். ஆபிரகாம் என்ன செய்தான்? அடிமையானவளையும் அவருடைய பிள்ளையையும் வெளியே அனுப்பினான். அப்பொழுது ஈசாக்கு சுதந்திரவாளியானான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள், விளங்கி கொள்ளுங்கள். உங்கள் சரீரம் உங்கள் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. உங்களோடு போராடுகிற இந்த சரீரத்தை அதன் கிரியைகளையும் வெளியே விரட்டினால், அழித்தால், அப்புறப்படுத்தினால்தான் நீங்கள் சுதந்திரவாளியாக முடியும், வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். நீங்கள் வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகள் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுக்கு தேவன் கொடுத்தது வாக்கு தத்தத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அவைகள் ஆமென்றும் ஆமேன் என்றுமே இருக்கிறது. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் மாம்சத்தையும் உலகத்தையும் உங்களிலிருந்து விரட்ட வேண்டும். அது நடந்தாதான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புது ஆண்டிலே முதல் வாரத்தில் அருமையான இந்த பிள்ளைகளோடு சந்தித்து பேசுவதில் மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த கிருபை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பார்களாக, நன்மையை சுதந்திரிப்பார்களாக, வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்களாக, அதற்கு அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருவார்களாக, மாம்சத்தை அதன் கிரியைகளையும் அழிப்பார்களாக, ஆவிக்குரியவர்களாய் மாறுவார்களாக, வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி ஆவார்களாக என்று வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் நிறைவேறட்டும் என்று வாழ்த்துகிறேன். இவங்க குடும்பம், தொழில், பிள்ளைகள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் நன்மையை காண்பார்களாக.
படிப்பில் மேன்மையை காண்பார்களாக, வீட்டில் சமாதானத்தை காண்பார்களாக, சரீரத்தில் சுகத்தை காண்பார்களாக, ஊழியத்தில் வளர்ச்சியை காண்பார்களாக, பிசினஸில் லாபத்தை காண்பார்களாக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மென்மேலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்